முரளி வந்து ஏதோ தப்பு செய்கிறாருன்னு சொல்லிட்டு மறைக்கிறாருன்னு சொல்லிட்டு அபி முடிவு பண்ணுறாங்க. அதன்படி அவங்க அத்தையும் வந்து என்ன பண்ண கூட சேர்த்துக்கிட்டு வந்து முரளியோட உண்மையை கண்டுபிடிக்கணும். முரளி கண்டிப்பாக நடிக்கிறான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி முரளிக்கு வந்து ஆக்சிடென்ட் பண்ணி எப்படியாவது முரளியை வந்து கூட்டின்னு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக முரளி வந்து உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக முரளி வந்து இந்த மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு ஹாஸ்பிட்டலில். அப்போ முரளி இவ்வளோ நாள் நடிச்சுட்டு தான் இருந்திருக்கான், அவனுக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த உண்மை எல்லாம் முன்னாடி அவனை சொல்லி அவனை எப்படியாவது வந்து எல்லாருக்கிட்டையும் மாட்ட வைக்கிறேன். இப்போது இந்த விஷயத்தை ராகவ் கேட்டால் கண்டிப்பாக என் மேலே எந்த தப்பும் இல்லை, முரளி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து முடிவு பண்ணுவார். அப்போ அவர் எங்கள் மூஞ்சை வந்து எங்கே வச்சுக்கிறாரு நானும் பார்க்குறேன். என்னை எப்படிலாம் பேசினார் அவர், எப்படிலாம் வந்து கோவப்படுத்தினார், அதுக்கு எல்லாத்துக்கும் வட்டிக்கு முதலாக இதை நான் அவருக்கு தரேன், அப்போ தான் தெரியும் நான் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து போகிறாங்க. எல்லா ப்ரூஃபும் எடுத்துக்கிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக முரளி வந்து நிற்கிறாரு. முரளியை பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து என்னெல்லாம் நீ பண்ண, உன் வேஷத்தை இப்போ கலைக்க போகிற எல்லார் முன்னாடியும், அப்போ தானே தெரிய போகுது உன் விவரம் என்னன்னு சொல்லிட்டு, நீ எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு ராகவ் முன்னாடி உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து ஒரு நிமிஷம் அபி, எனக்கு நல்லாவே தெரியும் நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்னை பற்றி, ஆனால் அந்த விஷயத்த சொன்னேன்னா அஞ்சலி தாங்க மாட்டா பார்த்துக்கோ அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. ஒரு வேளை அஞ்சலி அக்காவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒரு வேளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன போலையா அப்படின்னு, இங்கே பார் அஞ்சலி அக்காவை காட்டி நீ தப்பிக்கலாம்னு நினைக்கிறல்ல, ஆனால் உனக்கு இருக்குது, இன்றைக்கி நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக உன்னோட முகத்திலேயே நான் கிழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நல்ல காலம் இன்றைக்கி தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நிம்மதி முரளி ஒரே டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அப்போ ராகவ் வராரு. என்ன அபி ஏன் டென்ஷனாக இருக்க அப்படின்னு, அந்த முரளி நடிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாங்க. அவன்லாம் ஒன்றும் நடிக்கலை, உண்மையாக சொல்கிறேன், உங்கள் மாமா நடிக்கிறான், எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த விஷயத்தை நான் வீட்டில் எல்லாருக்கிட்டே சொன்னால் எல்லோரும் வந்து பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க, இல்லை அஞ்சலி அக்காவுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை வந்து நான் சொல்லாமல் இருக்கேன், இதுதான் உண்மை அப்படின்றாங்க. இங்கே பார் நீ சொன்னதெல்லாம் நான் நம்ப முடியாது அப்படின்னோடனே, நீங்கள் நம்பி தான் ஆகணும், நீ நம்பினாலும் கண்டிப்பாக இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ எப்படி கண்டுபிடிச்சே அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாமே வந்து அபி வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நான் சொன்னேன்னா எல்லாரும் முன்னாடியும் அஞ்சலி அக்காவுக்கு பிரச்சனையாக வந்து நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்றாங்க. சரி அதெல்லாம் கரெக்டு தான், அவ்வளோ கேடு கெட்டவன் அவன் சொல்கிறேன், நீ அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அப்போது நீ ஒரு லெட்ரு எழுதினியே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னோடனே, லெட்டரா, என்ன லெட்டரை பற்றி சொல்கிறீங்க? சரிப்பா அவன் மோசமானவன் சொல்கிற, நீ ஒரு லெட்ரு கேவலமாக எழுதியிருந்த, அதுவும் அவனை விரும்புகிறதா ஒரு லெட்ரு எழுதியிருந்தியே, ஓடி போகிற அவன் கூடன்னு சொல்லிட்டு அந்த லெட்டருக்கு என்ன பதில் சொல்கிற? என்னங்க உளறீங்களா? நான் இப்போ லெட்டரெலாம் எழுதுறேன், இப்போவே அந்த லெட்டர் எடுத்துகிட்டு வந்து உன் கண்ணு முன்னாடி காட்டுறேன், அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை போய் தேடுறாரு. எல்லா இடத்துல தேட காணவே நான் இங்கே தான் வச்சேன், உண்மையை சொல்லி அபி, அந்த லெட்டரை நீ தானே எடுத்து கிழிச்சு போட்ட அப்படின்னு. நான் அந்த லெட்டரை பார்த்தேன், லெட்டர்னா என்னென்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் அந்த மாதிரி ஒரு லெட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்துறீங்க அப்படின்னு. இல்லை நான் ஏமாத்தலை, அந்த மாதிரி ஒரு லெட்டர் கண்டிப்பாக இருந்துச்சு, அந்த லெட்டர் நான் தான் படித்தேன், அதை படிச்சுட்டு தான் உன்னோட விஷயத்தையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் முரளி மேலே கூட தப்பு சொல்லிடுவேன், ஆனால் அந்த லெட்டரை படித்தோன்னு தான் நீ தான் எல்லா தப்பு செஞ்சுருக்கேன்னு தெரியும் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் லெட்டர் எழுதுனா போய் சொல்லி என்ன இன்னும் கஷ்டப்படுத்த பார்க்குறீங்களா? நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், முரளியை பற்றி நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க, அந்த லெட்டர் வந்து இல்லாத லெட்டர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, சரி நீங்கள்லாம் ஒரு மனுஷனா இப்படி இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. எப்படி போய் சொல்கிறா அப்படி சொல்லிட்டு ராகவ் யோசிச்சுட்ருக்காரு. இங்கே வந்து முரளி இது எல்லாத்தையும் வந்து ஒட்டு கேட்குறாரு. ஒட்டு கேட்டு, ஓ எனக்கு தான் தெரியுமே, என்னை பற்றி நீ சொன்னீங்கன்னா இந்த லெட்டர் விஷயம் தான் வெளியே வரும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் இன்னும் பிரச்சனை பண்ணிக்கிங்க, எனக்கு இப்போ தான்ப்பா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு. இங்கே வந்து அபி மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. ஏன் இவர் எல்லாத்துக்கும் எதுவுமே நம்ப மாட்டேங்கிறாரு, ஓ லெட்டருன்னு சொல்கிறாரு, நான் எப்போ லெட்டரெலாம் எழுதினேன், எப்படி அந்த லெட்ரு வந்து இல்லாத லெட்டர் இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் அபி யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ ராகவ் வராரு. இங்கே பார் அபி, நீ பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, இங்கே பார் அவன் நடிக்கிறானா இல்லையான்னு நானே பார்த்துக்கிறேன், இந்த விஷயத்த நீ சொன்னால் கூட நம்ப மாட்டேன், ஆனால் உண்மையிலே அவன் நடிச்சுட்டு இருந்தானா அதுக்கப்புறம் தான் இருக்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு வந்து நடிக்கிறாரு சொன்னேன், எல்லா உண்மையும் சொன்னால் அதையும் நம்ப மாட்டேங்கிறாரு, லெட்ருன்றாரு, எனக்கு ஒன்றுமே புரியல இந்த ராகவை பற்றி அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து அபி சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. அப்போ ராகவ் வராரு. ஏன் நீ சாப்பிடாம வந்துட்ட அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் சாப்பாடு தேவையில்லை, உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க அப்படின்னு. இங்கே பாரு அபி, ஏன் கோவத்தை சாப்பாடு மேலே காட்டுற, நீங்கள் ஒரு வாட்டி என்னை போட்டு திட்டுறீங்க, இன்னொரு டைம் ஏன் சாப்பிடலன்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்கிறீங்க, உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ராகவ் அப்படின்னு. விஷயம் இருன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வந்து அவரே ஊட்டுறாரு. அதை பார்த்துட்டு அவைக்கு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. இப்போ தானே சண்டை போட்டு போனார், மறுபடியும் நமக்கு இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அஞ்சலி வந்து ஜன்னல் வழியாக நின்று பார்த்துட்ருக்காங்க. ஓ இதனால தானா அப்படின்னு யோசிக்கிறாங்க.